அக்கா, பார்வதியும் குருவும் மாத்திக்க போற மோதிரம் இதுதான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. பிரஸ் மீடியாலாம் வந்தாச்சா? வந்துட்டாங்க அக்கா, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. முதல்ல பிரஸ் மீட் முடியட்டும். அதுக்கப்புறம் குருவும் பார்வதியும் பிரஸ் முன்னாடியே மோதிரம் மாத்திக்கிட்டோம். அப்படியே செய்யலக்கா. சரி, நீ போய் குருவை ரெடியா இருக்க சொல்லு, நான் வரேன். சரிங்கக்கா, சொல்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், டிவில வந்த நியூஸ் தப்பான நியூஸ்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காகவும் பார்வதிக்கும் குருவுக்கும் தான் கல்யாணம்ங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்காகவும் இப்போ குருவும் பார்வதியும் உங்க முன்னாடியே மோதிரம் மாத்திப்பாங்க. பார்வதி, முன்னாடி வந்து நெல்லு. மேடம் மேடம், உங்களுக்கும் மிஸ்டர் ஆதித்யாவுக்கும் கல்யாணம்னு நியூஸ் வந்துச்சே, அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அம்மாவே சொல்லிட்டாங்க. இனி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? வனஜா அக்கா, மோதிரத்தை கொடு. பார்வதியும் குருவும் மோதிரம் மாத்திக்கிட்டா. இது கொண்டு வரக்கா. பார்வதியும் குருவும் மோதிரம் மாத்திக்கிற ஸ்டில்லோட கல்யாணம் இவங்களுக்கு தானே எல்லா சேனல்ஸ்லயும் எல்லா பேப்பர்ஸ்லயும் இமீடியட்டா நியூஸ் வரணும். அம்மா ஏற்பாடு பண்ணிருக்க இந்த பிரஸ் மீட்ல சித்தி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனா மாத்திரத்துக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அப்போ குரு பார்வதியோட கையில மோதிரத்தை போடுவான். பார்வதி கையில நான் போட்டு விட்ட வலையில குரு கழட்டின போவே என்னால தாங்கிக்க முடியல. இப்போ அவன் பார்வதி விரல பிடிச்சு மோதிரம் போடுவான். இத பார்வதியால கூட தாங்கிக்க முடியாது. இது நடக்க கூடாது. குரு பார்வதி விரல்ல மோதிரம் போடவே கூடாது. ப்ரோ, தெரிஞ்சோ தெரியாமலையோ சித்தி நல்லதுதான் பண்ணிருக்காங்க. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. என்னடா சொல்ற? அண்ணி மனசுக்குள்ள இருக்கிற காதலை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த மோதிர மாத்திர ஃபங்க்ஷன் கூட ஒரு டாஸ்க் தான் ப்ரோ. அண்ணி மனசுக்குள்ள நீ இருக்கும்போது நிச்சயமா குரு கையால மோதிரம் மாத்திக்க அண்ணி மனசு சம்மதிக்காது. அதனால நாம எதிர்பார்த்தது கண்டிப்பா நடக்கதான் போகுது ப்ரோ. சூப்பர் அருண். ஆதி, அருண் சொல்றது ரொம்ப கரெக்ட். பார்வதி மனசுக்குள்ள இருக்க காதல் கண்டிப்பா வெளியே வரும். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ்டா இரு. இல்ல ஷாம், நீங்க சொல்ற மாதிரி நடக்குமான்னு எனக்கு தெரியல. குரு பார்வதி விரல்ல மோதிரத்தை போட்டா எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி. அக்கா, இந்தாங்கக்கா, உங்க ராசியான கையால நீங்களே கொடுங்க. அவங்க 2 பேரும் மாத்திக்கிட்டோம். குரு, இங்க வா. வனஜா, மோதிரம் எங்க? அக்கா, பாக்ஸ்ல தான்க்கா. உங்ககிட்ட காட்டிட்டு தானே நான் பாக்ஸ்ல வச்சேன். பாக்ஸ்ல வச்சிருந்த மோதிரம் எங்க போச்சு? தெரியலையக்கா. பாக்ஸ்ல. உமா, நீ பாத்தியா? இல்லத்த, நான் பார்க்கல. அப்படி எதுவும் நடக்கக்கூடாது. இதை எப்படியா தடுக்கணும். அது ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. இப்ப என்ன உனக்கு? குரு பார்வதி கையில மோதிரம் போடக்கூடாது, அவ்வளவுதானே? விடு, அதை நாங்க பாத்துக்கிறோம்.
ஏய் என்ன பண்ண போறீங்க? ஏதோ ஒண்ணு பண்றமே. உனக்கு குரு பார்வதி கையில மோதிரம் போடக்கூடாது, அவ்வளவுதானே? அதை நாங்க பாத்துக்கிறோம். என்னத்த நீங்க ஒரு மோதிரத்தை பத்திரமா வச்சுக்க தெரியாது? வேற எங்கேயாவது வச்சிருக்கீங்களா? போய் பாருங்க. இல்லடா, நான் பாக்ஸ்குள்ள தான் வச்சிருந்தேன், வேற எங்கேயும் வைக்கலையே. பாக்ஸ்ல வச்சிருந்தேனா எங்க போச்சு? தெரியலக்கா. பிரஸ் முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. ச்சே! தலை வலிக்குது. எனக்கு ஒரு டீ வேணும். பாக்ஸ்ல வச்ச மோதிரம் எங்க போச்சு? அம்மா டீ எடுத்துட்டு வர சொல்லிட்டு போறாங்க. ஒருவேளை என்கிட்ட தான் சொல்லிட்டு போறாங்களோ? ஏன் இன்னும் இங்க நிக்கிறீங்க? எல்லாம் போங்க. சரி வாங்க எடுத்து மேடம் அப்செட் ஆயிட்டாங்க. நாம என்ன பண்றது? கொஞ்சம் வாங்க. என்ன குரு, என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்த? எல்லாம் காரணமா தான். உள்ள பிரஸ்காரங்க எல்லாம் இருக்காங்க. நான் பேசுறது அவங்க காதுல விழுந்து எதையாவது திருச்சி எழுதிட்டாங்கன்னா அதுக்காக தான் உங்களை இங்க கூப்பிட்டு வந்தேன். என்னடா சொல்ற? அப்படி என்ன பேச போற நீ? உண்மையை சொல்லுங்க அத்தை. மோதிரம் எப்படி காணாம போச்சு? ஏண்டா, நீ என்ன என்னையே சந்தேகப்படுறியா? ஆமா அத்தை, நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ மோதிரம் காணாம போனதுல ஏதோ சதி இருக்குன்னு நினைக்கிறேன். சரிடா, நீ சொல்ற மாதிரி அது என்னமோ இருந்துட்டு போட்டோம். அது ஏண்டா நான் எடுக்க போறேன்? உனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணதே நான் தானே. அதெல்லாம் ஓகே சார். அந்த டைரி மேட்டர்லயே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் பார்வதியை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. ஆனா என் பேச்சை கேட்டீங்களா? கேட்கலையே. பார்வதி குடிச்ச பால்ல விஷத்தை கலந்தீங்க. அப்புறம் எப்படி நான் உங்களை நம்புறது? ஏண்டா டே, எத்தனை வாட்டிடா உனக்கு நான் சொல்றது? இங்க பாரு, பார்வதி தவத்தை முடிச்சிட்டு வந்து எங்க ஆதியவே வரமா கேட்டுருவாளோங்கிற பயத்துல தானே நான் அப்படி பண்ணேன். அதுதான் நான் உனக்கு அப்பவே சொல்லிட்டேன்ல. இப்ப கூட பிரஸ்காரங்க முன்னாடி மோதிரம் மாத்திக்கிறதுக்கு யார் ஐடியா கொடுத்தது? ஆதி பார்வதி கல்யாணம் டிவில நியூஸ் வந்ததுல அதுக்கு மறுப்பு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் பிரஸ் மீட் வச்சாங்க. நான் தான் இந்த பிரஸ் முன்னாடி குரு பார்வதி கையில மோதிரம் போடட்டும், அது அவங்க நிச்சயதார்த்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ஐடியா கொடுத்தேன். அது மட்டும் இல்லடா, அகிலா இத பிரஸ் மீட்டா மட்டும்தான் நடத்தணும்னு சொன்னா. ஆனா நான் அத உன் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனா மாத்திருக்கேன். என்ன பார்த்து சந்தேகப்படுறியடா? இல்ல, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவும் இயல்பா நடக்கிற மாதிரி தெரியல. மோதிரம் காணாம போனதுல ஏதோ சதி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வேணா சொல்லு, ஆனா என் மேல மட்டும் சந்தேகப்படாத. நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். யார் எடுத்திருப்பா? ஒருவேளை உமா எடுத்திருப்பாளோ? சிச்சி, அவ இதெல்லாம் செய்ய மாட்டாடா. சாப்பிடுற பொருள் காணாம போச்சுன்னு சொல்லு, அப்ப யோசிக்காம அவளை சந்தேகப்படலாம். இந்த மாதிரி விஷயத்துல அவ என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டா. அப்ப எப்படி கடைசி நேரத்துல மோதிரம் காணாம போயிருக்கும்? எப்படி காணாம போயிருக்கோம்? நீ சொன்ன மாதிரி யாரோ பண்ண சதியோ, இல்ல உன் கல்யாணம் நடக்க பிடிக்காம அந்த கடவுளே பண்ண விதியோ எனக்கு எப்படிடா தெரியும்? ஒன்னும் புரியல. சரி, தேட போறாங்க, வா. சதியா இல்ல விதியா? விதியா சதியா? இந்த மேட்ரு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, நமக்கு ஒரு மேட்ரு கிடைச்சிருச்சு. என்ன ப்ரோ அப்படி பாக்குற? இந்த மோதிரம் உன்னோடது. நீ தான் அன்னி விரல்ல போட போற. என்னடா சொல்ற? இன்னுமா அது உனக்கு புரியல? பார்வதி விரல்ல அந்த குரு மோதிரம் போடல. நாங்க போட விட்டுருமா ப்ரோ? சித்தி வாங்கி வச்சிருந்த மோதிரத்தை சித்திக்கே தெரியாம அபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். மோதிரம் இல்லாதனால நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இன்னும் என்ன அது யோசிக்கிற?
குரு பார்வதி விரல்ல மோதிரம் போடக்கூடாதுன்னு தானே டென்ஷனா இருந்த. அதான் நடக்கல. அப்புறம் ஏன் இன்னும் சோகமா இருக்க? சந்தோஷமா இரு. ஒரு பக்கம் கல்யாண ஏற்பாடுல நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்வதி மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரியாமலே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ப்ரோ, பிசினஸ் சைக்காலஜி தெரிஞ்ச உனக்கு பொண்ணுங்களோட சைக்காலஜி தெரியலையே ப்ரோ. இந்த விஷயத்துல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். அண்ணி மனசுல இருக்கிற காதல் கண்டிப்பா வெளியே வரும் ப்ரோ. நம்பிக்கையோட இரு ஆதி. பார்வதி உனக்கு தான். நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி உன் காதல் நிச்சயம் உன்னை கைவிடாது. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வந்து அம்மாவுக்காக டீ போட்டுட்டு இருக்கேன். ம், அம்மா உன்கிட்ட டீ கேட்டாங்களா? சொல்லுடி, அம்மா உன்கிட்ட டீ கேட்டாங்களா? அம்மா மாடிக்கு போகும்போது சூடா டீன்னு சொல்லிட்டு போனாங்க. அதான். அது சரி, அம்மா சூடா டீ வேணும்னு தான் கேட்டாங்க. பார்வதி சூடா டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னாங்களா? வாய திறந்து பதில் சொல்லுடின்னு சொல்றல்ல. ஊமை வேஷம் போட்டு உன் காரியத்தெல்லாம் சாதிக்கலாம் நினைச்சிட்டு இருக்க நீ? படபடன்னு பேசுறவங்கள கூட நம்பிடலாம். உன்ன மாதிரி ஊமை வேஷம் போட்டு ஏமாத்துறவங்கள நம்பவே கூடாதுடி. என் அண்ணன் பையன் கூட உனக்கு மோதிரம் மாத்தணும்னு நான் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிருந்தேன். அந்த மோதிரம் காணாம போச்சுன்னு நாங்க எல்லாரும் அங்க வருத்தப்பட்டு நிக்கிறோம். நீ என்னடானா ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க வந்து டீ போட்டுட்டு நிக்கிறியா? ஒன்னெல்லாம் விழுக்கணும்டி. எனக்கு உன் மேல தாண்டி சந்தேகமா இருக்கு. அந்த மோதிரத்தை நீதான் எடுத்து மறைச்சு வச்சிருந்திருக்கணும். மரியாதையா சொல்லு, மோதிரத்தை எங்க வச்சிருக்க? அதனாலதானே நீ எந்த கவலையும் எல்லாமே இங்க சுத்திட்டு இருக்க. உண்மையை சொல்லுடி, மோதிரத்தை நீதானே எடுத்த? நீதானே எடுத்த சொல்லுடி, எங்க வச்சிருக்க? சொல்லு, சொல்லுடி. மோதிரத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுமா. நான் எடுக்கவே இல்லை. வாய மூடு. இந்த நீலி கண்ணீருக்கெல்லாம் நான் மயங்கி போக மாட்டேன். இப்ப நீ மோதிரம் எங்க இருக்குன்னு சொல்லல, உன்னை கொன்னே போட்டுருவேன். சொல்லுடி. இல்லம்மா, நான் எடுக்கவே இல்லை. என்ன நம்புங்கம்மா. இல்லடி, உன்னை இப்படி எல்லாம் வாயில கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அத இப்ப காமிக்கிறேன்டி. சொல்லுடி, மோதிரம் எங்க? சொல்லுடி, சொல்லு. மோதிரம் எங்க? சொல்லுடி, வச்சிருக்க. சொல்லு, சொல்லுடி, சொல்லு. மோதிரத்தை எங்க வச்சிருக்க? சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, சொல்லு. மோதிரம் எங்க வச்சிருக்க? சொல்லு. ஏன் எடுத்து வச்ச? அந்த மோதிரத்தை எங்கடி வச்சிருக்க? சொல்லு. போய் பேசாத, போய் பேசாத. என்னடி சொல்ற? சொல்லு. மோதிரத்தை எங்க வச்சிருக்க? சொல்லு. சொல்லுடி, மோதிரத்தை எங்க வச்சிருக்க? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. மோதிரம் எங்க? சொல்லுடி. இந்த பிரச்சனையை ஆதிமாமா கிட்ட சொல்லி இன்னும் பெருசாக்கிட வேண்டியதுதான். மோதிரம் எங்க? சொல்லுடி. சொல்லு. மோதிரத்தை எங்க வச்சிருக்க? ஆதிமாமா, ஆதிமாமா. என்னம்மா? வனஜாத்த பார்வதி அடிச்சிட்டு இருக்காங்க. ப்ரோ, ஏன்? பாவம் பார்வதி. எனக்கும் அத்தைக்கும் பிரச்சனை. என்னால தடுக்க முடியாது. அதான் ஆதிமாமா கிட்ட சொல்லலான்னு வந்தேன். சித்தி எதுக்காக பார்வதி அடிக்கிறாங்க? காணாம போன மோதிரத்தை பார்வதி தான் எடுத்து வச்சிருப்பான்னு சந்தேகப்பட்டு உண்மைய சொல்லுன்னு மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆதிமாமா, பார்வதியை எப்படியாவது காப்பாத்துங்க. சரி, நீ போ, நான் வரேன். ப்ரோ, ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ. எங்க போற? டேய், உமா இப்பதானடா சொன்னா சித்தி பார்வதி போட்டு அடிக்கிறாங்கன்னு. நான் என்னன்னு போய் பாக்குறேன். ப்ரோ, அவசரப்படாத ப்ரோ. சித்தி அண்ணி அடிக்கிறதும் திட்டுறதும் ஒன்னும் புதுசு இல்லையே. அண்ணி எப்படியாவது சமாளிச்சுக்குவாங்க. இந்த நேரம் பார்த்து நீ அண்ணியை பாத்தீனா இவ்வளவு நாள் எடுத்த ரிஸ்க் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் ப்ரோ. ஆமா ஆதி,
கொஞ்சம் பொறுமையா இரு. அவசரப்பட்டு காரியத்தையே கெடுத்துறாத. எங்க திருடி வச்சிருக்க சொல்லுடி. பார்வதி மனசுல இருக்க காதல வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து என்ன பார்க்க விடாம பண்ணீங்க. அது கூட ஓகே. ஓ, இவங்களுக்குள்ள இப்படி ஒரு பிளான் இருக்கா? நல்ல வேலை, போட்டு கொடுக்க வந்ததால இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. ஆனா இப்ப பார்வதிய சித்தி அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் அந்த மோதிரத்தை திருடிட்டான்னு அடிக்கிறாங்க. சொல்லுடி, சொல்லு சொல்லு, வாய் திறந்து சொல்லு. என்னால எப்படிடா பொறுமையா இருக்க முடியும்? நான் போய் தடுத்தே ஆகணும். ப்ரோ தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு ப்ரோ. ஆமா ஆதி, நீ இங்கே இரு, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். சொல்லுடி, சொல்லு சொல்லு. உன்னை கொல்லாம விட மாட்டேன். அம்மா மேல சத்தியமா சொல்றேம்மா, நான் எடுக்கலம்மா மோதிரத்தை. எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதும்மா. சீ, உன்னை அடிச்சு அடிச்சு என் கை தாண்டி வலிக்குது. உனக்குதான் உடம்புல சொரணையே இல்லையே. ஏய், உன்னதான் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அக்கா சொல்லிருக்காங்கல்ல, அப்புறம் எங்க ரெடி பண்ற? போடி வெளியில, போடி வெளியில, போடி போடி வெளிய, போடின்னு சொல்றல, போடி இங்க இருந்து. இத்தனை நாள் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றதை கேளுங்க. தயவு செஞ்சு தடுக்காதீங்க. என்ன ப்ரோ ஷாம், வா போய் என்னன்னு பா. ஏய், சொல்றது காதுல வேலையா உனக்கு? உனக்கு தைரியம் ஜாஸ்தியா தாண்டி ஆயிடுச்சு வர வர. போடி வெளியில, போடி வெளிய, போடி போடி வெளிய, போடி. ஏண்டி சொல்லிக்கிட்டே இருக்க, போசா கொடுத்துட்டு இருக்க, போடி. திமிரு பிடிச்ச ராஸ்கல். சித்தி, ஐயோ, பாத்திருப்பானோ? என்ன ஆதி? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பார்வதி என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? நான் இருக்கேன். பார்வதியை பார்த்தா உங்களுக்கு திருடி மாதிரி தெரியுதா? எதை வச்சு நீங்க பார்வதி மோதிரத்தை திருடி இருப்பான்னு அடிச்சீங்க? பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி மோதிரம் மாத்திக்க முடியலையேன்னு நாங்க எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்தோம். அவ மட்டும்தான் எந்த கவலையும் இல்லாம நின்னுட்டு இருந்தா. இது ஒரு காரணமா சித்தி? இதுக்காகவா பார்வதி அடிச்சீங்க? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? அநியாயமா பார்வதி மேல திருட்டு பட்டம் கட்டுறீங்க. ஆதி, ஒரு வேலைக்காரிக்காக பறிஞ்சுக்கிட்டு சித்தி என்கிட்டயே இப்படி எல்லாம் பேசுவியா? வேலைக்காரினா அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? ஃபர்ஸ்ட் நீங்க பார்வதியை வேலைக்காரியா பாக்குற பார்வை நிறுத்துங்க. ஓ, அப்போ வேற எப்படிப்பா பாக்கணும்? இந்த வீட்டு எஜமானியா பாக்கவா? ஒரு திருட்டு கழுதைக்காக என்கிட்டயே வக்காலத்து வாங்கி பேசுறியா? இங்க பாருங்க சித்தி, திரும்ப திரும்ப பார்வதி மேல திருட்டு பழி சுமத்தாதீங்க. பார்வதி அந்த மோதிரத்தை எடுக்கல. பார்வதி மோதிரத்தை எடுக்கவே இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் சித்தி. அதான் எப்படி தெரியும்? வாய் திறந்து சொல்லு. சொல்லுன்னு சொல்றேன் ஆதி. இப்படி பேசாம நின்னுட்டு இருந்தா எப்படி ஆதி? அவதான் மோதிரத்தை எடுக்கவே இல்லைன்னு இவ்வளவு ஆணித்தரமா சொல்றல, எதை வச்சு அப்படி சொல்ற? இத வச்சுதான் சொல்றேன். போதுமா? இந்த மோதிரத்துக்காக தானே பார்வதியை திருட்டு பட்ட கட்டி அடிச்சீங்க. இந்தாங்க, இந்தாங்க.